ஊர் வந்து 1, கிராமம் 2. அண்ணா நகர் பகுதி மக்கள் வந்து ஏறி உட்கார்ந்து வர்றது, நாங்க வந்து நின்னுட்டு வர்றதா? இது கோவைக்கு அருகில் இருக்கும் தொண்டாமுத்தூர் பேரூராட்சிக்குட்பட்ட கம்பனூர் கிராமம். இந்த கிராமத்தில் ஒரு பகுதியில் சாதி இந்துக்களும் ஊரில் இருந்து 500 மீட்டர் தூரத்துள்ள அண்ணாநகர் பகுதியில் பட்டியலின மக்களும் வசிக்கின்றனர். கம்பனூர் மற்றும் அண்ணாநகர் வழியாக கோவைக்கு 7 அரசு நகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஆனால் கம்பனூரில் இருந்து கோவைக்கு தினமும் 16 முறை இயக்கப்படும் 21ஆம் எண் பேருந்தை அண்ணாநகர் பகுதியில் இருந்து இயக்க வேண்டும் என்று பட்டியலின மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அப்படி இயக்கினால் அங்கு ஏறும் பட்டியலின மக்கள் பேருந்தில் அமர்ந்து வரும்போது சாதி இந்து மக்கள் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதால் இப்போது வரை இந்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்பது பட்டியலின மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. ஊர் வந்து 1, கிராமம் 2. அடுத்த ஊர் பேருந்து குடுக்கறதுக்கு எங்க ஊருக்கு வர்ற பேருந்தே நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க, டைமிங் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுங்க சார். நீங்க உட்கார்ந்து நாங்க எப்படி நிக்கிறது? ஓகேவா? சிம்பிள் கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான். எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, கெம்பனூருக்கும் அண்ணா நகருக்கும் இடைப்பட்ட அந்த தூரம் என்னன்னா வெறும் 500 மீட்டர் தான். 21ஆம் நம்பர் பேருந்து வந்து அண்ணா நகர்ல இருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய கோரிக்கைங்க. ஆனால் ஒருவேளை இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அண்ணா நகர் பகுதி மக்கள் வந்து ஏறி உட்கார்ந்து வர்றது, நாங்க வந்து நின்னுட்டு வர்றதா? இந்த மாதிரி ஒரு மனோபாவம் இருக்குதுங்க, அவங்களுடைய மனசுல இருக்குதுங்க. இதற்கு பின்னணியில அனைத்து சமூக அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் அரசு அதிகாரிகளும் இதற்கு உடந்தையா இருக்காங்க என்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டுங்க. தங்கள் ஊரில் இதுபோன்ற எந்த சாதி பாகுபாடும் எப்போதுமே இல்லை என்கிறார் கம்பனூர் பகுதியைச் சேர்ந்த தொண்டாமுத்தூர் முன்னாள் பேரூராட்சி தலைவர் சிவசாமி. இங்க எந்த ஜாதி வேறுபாடும் கிடையாது. தனிப்பட்ட அட்டுக்களுக்கோ அல்லது அண்ணா நகருக்கோ ஒன்றும் இல்லை. 12-13 வார்டு சென்ட்ரல் பிளேஸாக வச்சு போட்டோம். அது தொடர்ந்து இருந்தால் நல்லா இருக்கும். இது தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக போக்குவரத்து ஆணையருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அண்ணா நகருக்கு போதிய அளவு பேருந்துகளை இயக்கி வருவதாக அரசு போக்குவரத்து கழக கோவை கோட்ட நிர்வாக இயக்குநர் கணபதி BBC தமிழிடம் தெரிவித்தார்.